வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு அடிபொலியான தவா சிக்கன் பார்பிக்யூ செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லித்தூள், பெப்பர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், கெட்டி தயிர் அண்ட் சிக்கன் நாங்கள் கொஞ்சம் ரொம்ப மீடியம் பீஸாக தான் வெட்டியிருக்கோம். ஏன்னா அப்போ தான் அந்த தவாவில் செய்கிறப்போ நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட லைட்டாக ஆலிவ் ஆயில் சேர்த்திக்கிங்க இது கூட. ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மினிமம் ஒரு 2-3 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நான் நார்மலாக ஒரு 8 ஹவர்ஸ் வைப்போம். மினிமம் 2-3 ஹவர்ஸ் வைங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நாம் இன்றைக்கி சாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால் எண்ணெய் லைட்டாக இருந்தால் போதும். நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கல இல்லை, அதனால் ஜஸ்ட் அது ஃபுல்லாக அந்த பேனில் அப்ளை ஆகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். எண்ணெய் லைட்டாக காஞ்ச பின்னாடி சிக்கனை நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரியே ப்ளேஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ கேப் கிடைக்குதோ, எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 6 பீஸ் வச்சுருக்கு. இதே கரெக்டாக இருக்குது இந்த பேனுக்கு. அடுப்பு இதுக்கு லோ ஃப்ளேமில் வைக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும் சிக்கனை, அந்த மசாலா கரிஞ்சிரும். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு டர்ன் பண்ணி வச்சோன்னா ஒரு சைடு லைட்டாக வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம டர்ன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸில் மறுபடியும் டர்ன் பண்ணணும். இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 3-4 டைம் டர்ன் பண்ணுறப்ப நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிரும் ஆல்மோஸ்ட்டு. நீங்கள் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்லா வேகாது ஆக்சுவலாக. அதனால் அந்த சைடையும் திருப்பி வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த சைடு ஃபுல் சைடும் நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். ஒரே இடத்துல வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும், ப்ளஸ் கருகும். அந்த சிக்கன் மசாலா போட்டிருக்கனால கருகும். அதனால் நீங்கள் டர்ன் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கீழே எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு. இனி சைடில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற மாதிரி வைப்போம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சோம்னா போதும். ஏன்னா அதனோட திக்னஸ் ரொம்ப கம்மி தானே. இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நீ ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சிக்கனுக்கு ஒரு ஸ்பெஷல் சைடிஷ் இருக்குது. அது என்னென்னா ஃப்ரை பண்ண க்ரீன் சில்லி. அதுக்கு ஒரு சின்ன பேனில் ஆயில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு 5-6 பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சிக்கனுக்கும் அதுக்கு காம்பினேஷன் செம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சில்லிக்கும் சிக்கனுக்கும் எப்படி இருந்துச்சுன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. இப்போ சில்லி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன் சில்லியும் நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இனி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கார்லிக் பேஸ்ட்டும் குபூஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம். அரபிக் கண்ட்ரியில் குபூஸ் ஈஸியாக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க சாப்பிட்லாம்.